ஹாய், வெல்கம் டு சிவா கன்னிதாய் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, நம்ம ஆயுத பூஜை என்னென்னலாம் சாமி கும்பிட்றோம், எப்படி சாமி கும்பிட்றோம், நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம கோழி பண்ணையும் ரெடி பண்ணிட்டோம். ஆயுத பூஜை பண்ணுறதுனால ரெடினா ஆனால் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஏதேனும் கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்கலாம் வீடியோவில். ஆயுத பூஜை முதல் வேலையே நான் கூட வீட்டில் எந்த வேலையும் செய்யலை. கோழி குண்டு தான் ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகுது. ஆமாம், ஃபஸ்ட்டு அவங்கள தான் ரெடி பண்ணோம். சொன்ன மாதிரி வீட்டு வேலைலாம் டக்குன்னு செஞ்சிடலாம். மேலெல்லாம் ஒட்டடையாக இருக்குது. சரிதா, ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. மேலே அதெல்லாமா அதில் ஏதாவது அவ்வளோ லைட்டாக தான் இருக்கீங்க. ஏதாவது இந்த தொடப்பத்தை குச்சியில் கட்டிட்டு தட்டினா வந்துடும். இல்லை ஒட்டடை குச்சி வாங்கினா கரெக்டாக இருக்கும். நம்ம கோழி கூண்டு உள்ளதான் டேங்கே இருக்குது. கோழி எல்லாத்தையுமே கீழே இறக்கியாச்சு. பெரிய கோழி எல்லாத்தையுமே நம்ம மேலே நின்னது எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இப்போ கோழி கூண்டு பாதி க்ளீன் ஆகிடுச்சு. எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லையா? எனக்கு இந்த ஓட்டில் நடக்கிறதுக்கே இதுவாக இருக்குது. இப்போ மண் தரேன்னா வந்து தினம் கூட பெருக்கி அள்ளுறது க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஓடா அந்த சின்ன கோழி குஞ்சுங்களுக்காண்டி இவங்களாம் வாங்கிட்டு வந்து 2 மாதம் ஆகிட்டு. 2 மாதம் ஆகிட்டு. அதனால் வந்து இது எப்போவுமே தினம் க்ளீன் பண்ண முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை க்ளீன் பண்ணுறோம். கீழே தினம் பெருக்கி எள்ளிடலாம் மண். சரி, நம்ம அடுத்து என்னென்ன வேலை பார்க்கலாம். ஆயுத பூஜை வேலை இதை ஓடுது. அவங்க வேலை தான் ஃபஸ்ட்டு போகுது. நம்ம வேலையை போய் பார்க்கலாம். ரெட் கலர் கொண்டையாக தெரியுது பார்த்தீங்களா? அவங்கள எல்லாத்தையும் கீழே இறக்கியாச்சு. முந்தா நாள் நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இறக்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் நிறைய கோழி நிற்கிது. தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கறிக்கு நிறைய ரெடி ஆயிடுச்சு. நிறைய கோழி நிற்கி. உங்களுக்கு யாருக்காது தீபாவளி பொங்கலுக்கு கறி வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வண்டி சீட் கவர்லாம் மாற்றியாச்சு. சீட் கவரு பிஞ்சு போயிருந்தது. அதெல்லாமே நேற்று மாற்றிட்டாங்க போல். நல்லா இருக்குது இப்போ பைக்கை பார்க்குறதுக்கே. இன்னும் வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் கார் இருக்குது. நிறைய வேலைங்க இருக்குது. என்னது ஓவரா தெரில? உங்களுக்கு ஓவரா தெரில? கம்பெனியில் சாமி கும்பிட போயிட்டு என்ன சாப்பிட்றீங்க? முட்டை தோசை. கம்பெனியில் சாமி கும்பிட நீங்கள் சாப்பிட்டது இல்லாத இப்போ ஒரு வாய் ஏன் வாயில் வேற ஊட்டுவீங்க? கம்பெனியில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட வரீங்க. ஆமாம், அடுத்து நம்ம வீட்டில் சாமி கும்பிடலாம். சரியா? நேற்று நான் க்ளீன் பண்ணது பத்தாதுன்னுட்டு அவங்களும் வேற கோழி பண்ணையை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்களா? அது எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலும் அவங்க ஒரு வாட்டி கை வச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. டஸ்ட் அலர்ஜி ஏற்கனவே. இதில் வேற முகமூடி போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்களா? இந்த எலி தொல்லை எப்போதான் போகுமோ தெரில. கார் வச்சுருக்கதை விட எலிக்கு பயமாக இருக்குது. கார் வச்சுட்டு பயப்படுறோமோ இல்லையோ செலவு வருதுன்னு. எலி அத்தனோண்டு எலிக்கு அவ்வளோ பயமாக இருக்குது.
நம்ம வீட்டில் சாமி கும்பிட ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோழி பண்ணை தான் ரெடியாக இருக்குது. அடுத்து அப்படியே காருக்கு. திரும்புங்க. திரும்பி முகத்தை காட்டுங்க. போன வருஷம் நம்ம சாமி கும்பிட்டோமா? போன வருஷம் கும்பிட்டோம்னு நினைக்கிறேன். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டோம். இந்த அளவுக்குலாம் மாலைலாம் வாங்கி போட்டுலாம் கும்பிடல, ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டோம். அதுக்கு முந்தின வருஷம் சாமியே கும்பிடலை. இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து நல்லா இதுவாக அமையுது. அடுத்து வண்டிக்கு மாலை வாங்கலை. வண்டிக்கு வந்து 2 வீலருக்கு வந்து பூ மட்டும். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. எங்க வீட்டுல சாமி கும்பிட்றதுக்கு வாங்க, எல்லாரும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடலாம். வாசலுக்கு இன்னும் மாயிலை கட்டணும். மாயிலை கட்டணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், சாமி கும்பிடலாம். என்ன ஒன்று, இங்கே கார் மட்டும் வாட்டர் சர்வீஸ் போல. வாட்டர் சர்வீஸ் இல்லாமல் நானே கழுவுனேன். நான் கழுவுனது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது அப்பா 2 வீலரு, அது அப்பாவே கழுவிட்டாங்க. இது என்னுடைய 2 வீலரு. ஃபர்ஸ்ட் 2 வீலர், ரெண்டாவது என் காரை க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் நீங்களே 4 வீலரை க்ளீன் பண்ணீங்க? 2 வீலர் மட்டும் வாட்டர் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதனால் 2 வீலர் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் இவங்க வேலை நிறையா இருக்குது. இலை கட்டணும். எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். நாங்களும் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. பாப்பா எல்லாரும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. முடிஞ்சதுன்னா உடனே சாமி கும்பிட்ற வேண்டியதான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி படையலில் வச்சிருக்கிற ஸ்வீட்டு, பழம், பொரி. அண்டில் தென் உங்கள் சிவா கன்னித்தாய் சாமிக்கும் போட்டோங்களுக்கு அகர்வத்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே என்ன பேச முடியும்? எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கேன். இதாங்க எங்க பூஜா ரூம். தாத்தா கூப்பிடலையா? நாங்கள் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.